அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தலில் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தலில் மே மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் யாரை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த ஆம்புலன்ஸ்? பழனிசாமி பேசுறதெல்லாம் நீங்க பேசுறது இல்லைங்க. இப்ப நீங்க நம்மளா சொல்லிட்டு இருக்கிறது ஆம்புலன்ஸ் போறப்ப எம்டியா போனா அங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கிறவங்க அழைக்க போகலாம். இல்லை ஆம்புலன்ஸ் அதில் யாரையும் அழைச்சிட்டு போனாதான் அது உண்மை. இல்லாட்டி நம்ம கூட்டத்தை இது என்ன இது கூட்டம் நடக்கிறப்ப வந்தால் தான் 2 நிமிஷம் நான் கூட்டத்தை நிறுத்திட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு? இதை போய் ஒரு பெரிதாக அரசியலாக்கிறத நான் விரும்பவில்லை. எங்கள் கூட்டத்திலையும் 90% கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வரும். நாங்கள் பேச்சை நிறுத்திட்டு ஆம்புலன்ஸ் வழிவிட சொல்லுவோம். நம்ம சாலையில் போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழிவிடுவோம். இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம். எல்லா இடத்துலயும் நீங்க ரொம்ப புத்திசாலியா கேக்குறீங்க. சில இடங்கள்ல வேற வழியில போக முடியாம ஷார்ட்கட்ல ஒரு எமர்ஜென்சியில போறப்ப அதுலதான் வழி விட்டு தான் ஆகணும். அதுல நீங்க கூட்டம் போட்டிருக்கீங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிட தேவையில்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழகத்துல கரூர் சம்பவமா இருக்கட்டும், சென்னை மெரினாவில் நடந்த ஏசுவா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி போராட்டம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளாக கூட்டங்கள் அங்கே 5 பேர் இருக்காங்க. காவல்துறையோட அந்த செயல்பாடுகள் குறைவா இருக்கு. தமிழக அரசு காவல்துறை சரியாக கையாளுவதில்லை. இந்த நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க. இந்த நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதில் நடந்தது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்திருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆகிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து அடிச்சு இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறுறது தான். காவல்துறை இன்னும் இதில் கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. தவிர அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே. இப்போ அன்றைக்கி 500 பேருக்கு மேலே 1000 போலீஸ் இருந்தால் அங்கே மயக்கடிச்சு விழுவுறவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்க டாக்டர்ஸா டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்கே மயங்கி விழுகிறவங்க, கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல், தள்ளு முள்ளில் மிதிச்சு சாப்பிட்றாங்க. அங்கே 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? இல்லை 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவோம்? எங்கள் கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வண்டி விடாமல் பண்ணுறாங்க, காவல்துறை சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக. இது நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது தான். நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு, அது கேள்வி ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் கேட்போது எனக்கு வருத்தம் அளிக்குது. நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துங்கன்னு தான் சொல்றாங்க. காவல்துறை IAS IPS அதிகாரிகள் விஜய்க்கு சாதகமாக தமிழக முதல்வருக்கு தெரியாம இல்ல சகோதரர் திருமாவளவன் திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை அவர் அதை முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதில் நிதானமாக இருக்கிறது தான் அவர் சரி. ஏன்னா அப்போ சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் விடுற மாதிரி பேசுறதுனால கைது பண்ணுறதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலே இதுபோல விபத்துக்கள்ங்கிறது யார் எப்போ நடக்கும் தெரியாங்க. அப்போ அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்கிறேனே தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லலை, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லலை, விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம். நான் நடுநிலையாக ஒரு கட்சி தலைவராக நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும். அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் சொல்றேன். இதுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறாருன்னு சொன்னா
நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதில் போயெல்லாம் விமர்சிக்கிற அநாகரிகமாக விமர்சிக்கிற மனிதன் அல்ல. அவ்வளோதான். 4.5 வருட திமுக ஆட்சி எப்படி நினைக்கிறீங்க? 4.5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைய குறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை.